கீழடி அகழாய்வை அறிமுகப்படுத்தியதே மக்கள் முதல்வர், புரட்சி தமிழர், வருங்கால முதலமைச்சர். அன்றைக்கு முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சியிலே தான் முதலாக 18/4/2018 அன்று அகழாய்வு பணிகள் துவங்கப்பட்டு இதற்காக 55 லட்சம் ரூபாய் முதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு செப்டம்பர் 2018 அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டன. அதில் 34 அகழாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள், அதாவது பாரம்பரியம், பண்பாடு, வரலாறு, நம்முடைய பூர்வீகம், ஆதி குடியிருப்பு, இதனால் அது ஆதி மதுரையாக இருந்த பகுதி தான் கீழடி. ஆக இந்த வரலாறு எல்லாம் சான்றாக இவையெல்லாம் கண்டறியப்பட்டு தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 12.21 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இப்போ இந்த பணிகளெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடந்தது. இப்போ அதிகாரத்தில் அவங்க இருக்கிறாங்க. மத்திய அரசில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனையா அவங்க விவாதித்து திசை திருப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மத்திய அரசு இந்த மாதிரி அனுமதிகள் கிடைப்பதில்லை என்று ஒரு திசை திருப்புகிற ஒரு நிலை இருக்கு. நம்ம என்ன பொதுவாக சொல்றோம், ஒரு அகழாய்வு என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி, ஏன்னா இன்னும் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் நம்ம ஒரு வரலாறை நம்ம எடுத்து சொல்லுகிற போது அது ஒரு 2000 ஆண்டு ஆனாலும் 10,000 ஆண்டுகள் ஆனாலும் அது தெளிவாக ஆதாரத்தோடு கேள்வி எழுப்ப முடியாத வகையில் நமக்கு அது அமையணுன்றதுதான் எல்லோருடைய கருத்து. அவங்க எந்த பார்வையில் கேட்குறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. நாம் கொடுக்க வேண்டியது இதோ எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வரலாறு. கல் தோன்றி முன்தோன்றா மூத்த குடி தமிழ் குடி. இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாற்றுக்கு, தொன்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். இதற்கெல்லாம் நம்ம படிப்படியாக அகழாய்வில் நம்ம ஆதாரங்களை கொடுத்து கொண்டே வருகிறோம். இப்போ இதை முன்னின்று நடத்திய அதிகாரி, அது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர், மிக இந்த அகழாய்வில் இந்த தொல்லியல் துறையிலும் மிக ஈடுபாடு கொண்ட ஒரு அதிகாரியாக தற்போது தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை செயலராக இருக்கிற உதயச்சந்திரன் IAS அவர்கள் தான் அதை முன்னின்று நடத்தினாங்க. அவங்ககிட்ட கூட நம்ம அதை கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க மாணவரணி ஆர்ப்பாட்டம் அதெல்லாம் அவங்க பண்ணுறதை பற்றி இல்லை. ஆனால் இதை உலகத்திற்கு அடையாளப்படுத்திய பச்சை தமிழர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை ஒரு தரந்தாழ்ந்த ஒரு நாளாந்தர அரசியலில் அவர்கள் விமர்சிப்பதை, கார்ட்டூன் வெளியிடுவதை எந்த தொண்டர்களாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது எப்படி பொறுத்து கொள்றது? பொதுவாக மற்ற இயக்கங்களை விட திராவிட இயக்கத்தில் தலைமையை தெய்வத்திற்கு இணையாக, உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய தொண்டர்கள். அந்த வகையில் நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை சொல்வதற்கே வாய்க்கூசுகின்ற வகையில் நீங்கள் விமர்சிப்பது எந்த வகையில் நியாயம்? ஆக பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமா, பிரச்சனையை திசை திருப்ப வேண்டுமா? ஆக முழுக்க அரசியல் செய்வது. இதில் திமுக மத்தியிலே 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு, மாநிலத்திலே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு, இங்கே எதிர்கட்சி தலைவரை விமர்சித்து பிரச்சனைகளை திசை திருப்பி இது போன்ற ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவது என்பது இவர்களுடைய வாடிக்கையாக இருக்கிறது. அதை இந்த பிரச்சனையிலும் அவர்கள் செய்கிறார். கீழடி தமிழர்களின் நாகரீகமாக விளங்கப்படக்கூடிய ஒரு இடம். அது அதிமுக குரல் கொடுக்க மறுப்பது ஏன் திமுகவினரே கேள்வி எழுப்பியிருக்காங்க. நல்ல கேள்வி இது. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியோட அறிவுறுத்தலின்படி நான் ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக 18/6/2025 ஒரு அறிக்கையை நான் வெளியிட்டேன். கீழடி அகழாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாகத்தான் இருக்கும். எல்லா தொலைக்காட்சியிலும் கூட செய்தியாக வந்தது, பத்திரிகையிலே செய்தியாக வந்தது. இப்போ இது ஏன் இந்த கேள்வி எழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு
அடிஷனல் கராபரேஷனுக்காக சில தரவுகளை கேட்டுள்ளது. அதை கீழடி ஆய்வாளர்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள். அது ஒப்புதல் ஆகத்தான் போகிறது. இதிலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதற்கு என்றைக்கும் தயங்கதும் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை என்றால் முதல் குரலாக புரட்சி தமிழ் ஐயா வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய குரல் தான் இன்றைக்கும் சரி, அன்றைக்கும் சரி, நாளையும் சரி. அவர் குரல் தான் முதல் குரலாக இருக்கும். இந்த கடிதம் எழுதுறது, அது இரட்டை வேடம் போடுவது, இங்கே எதிர்ப்பது, அங்கே சமாதானமாகுவது, எதிர்த்தா எதிர்ப்பு, உடன்பாடுனா உடன்பாடு. இதில் தெளிவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலத்தில் எப்படியோ, அம்மா காலத்தில் எப்படியோ அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவின் மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்களும் அதே வழியிலே தான் எந்த முடிவு எடுத்தாலும் தீர்க்கமாக அதை உறுதியாக இந்த எடுத்த முடிவிலே நின்று அதை சாதித்து காட்டியிருக்கிறார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.